வணக்கம். பல்வேறு மருந்துகள் ஆண்மை குறைவு உண்டு பண்ணலாம். மன அழுத்தம், தூக்கமின்மை, வலிப்பு நோய், ஏராளமான பிபிக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகள், பல நோய்களும் உண்டு பண்ணலாம். சர்க்கரை நோய், பிபி, மனநோய், மன அழுத்தம், இந்த மாதிரி நிறைய நோய்களும் நோய்களுக்கான மருந்துகளும் ஏராளமான மருந்துகள் ஆண்மை குறைவு உண்டு பண்ணலாம். ஃபங்கஸுக்கான மாத்திரை, இந்த அரிப்புக்கான அவில், அந்த மாதிரியான குரூப் நிறைய மருந்துகள் ஆண்மை குறைவு உண்டு பண்ணலாம். செக்ஸில் ஆர்வத்தையும் குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாலியல் ஆர்வம் குறைந்தால் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகணும். என்ன காரணத்தினால அப்படின்னு செக் பண்ண முடியும். ஹார்மோன் குறைபாடு, நரம்புகள் பாதிப்பு, மன அழுத்தம், பதட்டம், சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள், ஆணுறுப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள், பைரோனி டிசீஸ், அந்த மாதிரி இரத்த நாளங்களில் வர்ற குறைபாடு, மெட்டபாலிக் ப்ராப்ளம், தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போதைராய்டு, இந்த மாதிரி எண்ணற்ற நோய்களுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் ஆண்மை குறைவு உண்டு பண்ணலாம். செக்ஸில் ஆர்வத்தை குறைக்கலாம். சரி செய்ய முடியுமா? முற்றிலும் சரி செய்ய முடியும். செக்ஸ் ஆர்வத்தையும் நீங்கள் 80-85 வயது வரைக்கும் செக்ஸில் ஆர்வத்தோட ரெகுலராக ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நல்ல தாம்பத்திய உறவில் இருக்க முடியும். அது உங்கள் ஆயுளையும் அதிகரிக்கும். ரெகுலராக செக்ஸ் பண்ணுறவங்க 4.5 வருஷம் அதிகமாக உயிர் வாழ வாய்ப்பு இருக்குது. அப்போது என்ன பண்ணணும்? இந்த மருந்துகளில் பிரச்சனை வருது. இப்போ தலை முடி கொட்டுது, முடிக்கு சில திரவங்களை கொடுப்பாங்க, வாயில் சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் இருக்கும். இதெல்லாம் ஆண்மை குறைவு உண்டு பண்ணும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏராளமான மருந்துகள் இருக்குது. பாதிக்கப்படக்கூடியவர்கள் அந்த மருந்தை விட்டுட்டு வேறு மருந்து எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசித்து மருந்துகளை மாற்ற முடியும். நோய்களை நல்ல கண்ட்ரோல் வச்சுக்கணும். பிபி, சுகரு, வேறு நோய்கள் இருந்ததுன்னா நல்ல கண்ட்ரோல் வச்சுக்கணும். அந்த அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் இருக்கக்கூடாது. அன்கண்ட்ரோல்டு பிபி எல்லாம் ஆபத்து. எல்லாத்தையும் நல்ல கண்ட்ரோல் வச்சுக்கணும். அடுத்து சிகிச்சை அப்படின்னு பார்த்தா 4 கட்ட சிகிச்சைகள் இருக்குது. மருந்து மாத்திரைகள் பெருமளவு பிரச்சனைகளை இன்றைக்கி சரி பண்ணும். டெஸ்டோஸ்டெரான் குறைவாக இருந்தால் வெளியேருந்து கிடைக்கும். எல்லா வகையிலையும் கிடைக்கும். ஜெல், ஸ்ப்ரே, ஆயின்மெண்ட், அந்த மாதிரி மாத்திரைகள். இரத்த நாளங்கள் பிரச்சனைன்னா அதை தீர்க்கிறதுக்கான மருந்துகள், மாத்திரைகள் எல்லாம் இருக்குது. செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட்டு, 2வது கட்ட சிகிச்சைனா ஷாக்வேவ் தெரப்பி, பிஷாட் இன்ஜெக்ஷன், அந்த மாதிரி. 3ஆம் கட்டம் ஸ்டெம் செல் சிகிச்சை. இது முற்றிலுமாக சரி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டெம் செல் சிகிச்சை. 4ஆம் கட்டமாக அறுவை சிகிச்சைகள், பினைல் ப்ராஸ்தசிஸ், இது போன்ற சிகிச்சைகள் பெரிய அளவுக்கு சரியாகும். சமீபத்தில் ஒரு கிராமத்திலேருந்து ஒரு நேயர் கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி திருமணமாகி எங்களுக்கு ஒரு 6 மாதம் ஆகுது, செக்ஸ் பண்ண முடியல, பினைல் ப்ராஸ்தசிஸ் மாதிரி மாத்திரைகள் சாப்பிட்டோம் சரியாகலை, பினைல் ப்ராஸ்தசிஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது முதல்ல தவறானது. ஏன்னா இது அன்கன்சுமேட்டட் மேரேஜ். இதுக்கு ஒழுங்கான சிகிச்சைகள் இருக்குது. அப்படி பண்ணாமல் தேவையில்லாமல் விலை உயர்ந்த அறுவை சிகிச்சைலாம் இர்ரிவர்சிபிள். ஒரு தடவை அறுவை சிகிச்சை பண்ணிட்டீங்கன்னா அதை திரும்ப எடுக்கவோ மாற்றவோ முடியாது. அது பர்மனெண்ட். அதனால் இந்த மாதிரி சிகிச்சைகள் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு அன்கன்சுமேட்டட் மேரேஜ், 2 பேரும் சேர்ந்து மருத்துவர்களை அணுகி எல்லா செக்கப்பும் பண்ணிக்கிட்டு முழுமையாக சில பயிற்சிகள் இருக்குது. இந்த புதிதாக திருமணமானவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, 100 திருமணங்களில் 4 திருமணங்களில் செக்ஸ் பண்ண முடியாது. எப்படி 100 பேர் கல்யாணம் பண்ணால் ஒரு வருட முடிவில் 15 பேருக்கு குழந்தை இருக்காது. அது யாரும் தவறும் இல்லை, நம்ம தப்பு இல்லை, அது அப்படி தான். அதுபோல் 100 பேர் கல்யாணம் பண்ணால் 4 பேர் செக்ஸ் பண்ண முடியாது. இந்த 4 பேரில் 3 பேர் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய இளம் தம்பதியினர்
டைவர்ஸ் எல்லாமே இந்த கேஸ் தான். ஆனால் இது சரி செய்ய முடியுன்றது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. அப்படின்றதுனால சீக்கிரமாக அவங்க சண்டை கண்டை போட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது 100% சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை. அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் அப்படின்னு பேர். இதை முறையாக சிகிச்சை எடுத்துக்கொண்டு சரி செய்ய முடியும். 100% சரியாகக்கூடும். அதே மாதிரி ஆண்மை குறைவு எந்த காரணத்தில் இருந்தாலும் சரி செய்கிறதுக்கான வாய்ப்பு முழுமையாக இருக்குது. வணக்கம்.